வணக்கம். இது உங்கள் விண்பின் விஜய் அபர்ணா. விஜய் அபர்ணாவோட என்ன இன்னைக்கு பேச போகிறேன்னா, இன்னைக்கு நான் கந்தசஷ்டி விரதத்தை கொண்டிருக்கேன். இது இன்னைக்கு 3வது நாள். அலங்கார கந்தனை பார்க்குற சந்தோஷத்துக்காக கோயிலுக்கு போயிருந்தேன். என்னோட கந்தசஷ்டி கவசம்லாம் படிச்சுட்டு அப்புறம் பார்த்தா இந்த கோயிலுக்கு சுவாமிக்கு பின்னாடி நான் போய்கிட்டு போது என்ன விசித்திரப்பிரவி மாதிரி பார்க்குறாங்க பாருங்க. அதுவும் பார்த்ததெல்லாம் யார் தெரியுமா? ஒரு ஏளனமாக ஒரு நக்கல் சிரிப்பு நையாண்டி சிரிப்பாக பார்க்குறீங்க. அதுவும் கோயிலில் சாமி தூக்குறீங்க. அந்த சாமிக்கே பொறுக்காதுங்க. உங்களை மாதிரி சக மனுஷங்க தான். பிறவியால் எப்படியோ பிறந்துட்டோம், ஓகேவா? எங்கள் உணவு உணர்ச்சிகள் வேறையாக இருக்கலாம், ஆனால் எல்லார மாதிரி சர்வசாதாரண மனுஷங்க தான், ஓகே? அதில் ரியலாக நான் ஐஎம் டிரான்ஸ்ஜெண்டர் சொல்லி நான் ரியலாக ப்ரௌடாக சொல்லுவேன். அதில் பிரச்சனையே இல்லை. பட் நீங்கள் உங்கள் மனசில் இருக்க கழிவுகளை அகற்றி வச்சுட்டு உங்கள் சுத்தமான உள்ளத்தோட சாமி தூக்க ஆரம்பிங்க, ஓகேவா? இது பர்சனலாக சொல்கிற விஷயம். டோன்ட் ஜட்ஜ் அதர் பர்டி, ஓகே? எங்களுக்கும் மனசு இருக்குது. நீங்கள் பார்க்குற பார்வை கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும்போது ஒரு பெண்ணாக எனக்குமே நிறைய இடத்துல ஹர்ட்டிங் இருக்குது. ஒரு பொண்ணாக தைரியமாக போல்டாக அந்த இடத்த விட்டு வெளியே வரும்போது நீங்கள்லாம் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா இப்படி பண்ணாதீங்க, ஓகேவா? உங்களோட தங்கச்சியாவோ உங்களோட அக்காவோ பர்சனல் உமன்ஸாக நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு மரியாதை தாங்க. அந்த மரியாதை காணும். நீங்கள் நையாண்டியாக சிரிக்கிறது சிம்பிளான விஷயம் இல்லைங்க. அது ரொம்ப ஹர்ட்டபுளாக இருக்குது எனக்கு பர்சனலாக. ஓகே, திருநங்கைகளை மதிக்க கற்றுக்கொடுங்க. உங்களோட எதிர்கால சமுதாயத்துக்கு எப்படி நடத்தணும்னு சொல்லிக் கொடுங்க. இந்த சிரிப்பு நையாண்டியெல்லாம் தள்ளி வச்சுட்டு மனுஷங்களாக இனிமேல் கோயிலில் சாமி தூக்குங்க. ஓகே, பாய், see you.